ஹே ஆல், வெல்கம் டு பெல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட பிளேஸ்மெண்ட் ஜேர்னி சீரீஸில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். தேட் இஸ் இன்டர்ன்ஷிப் டிப்ஸ். என்னோடய சைட்லேருந்து எனக்கு தெரிஞ்ச 10 இன்டர்ன்ஷிப் டிப்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இது எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் காலேஜில் ஃபைனல் இயரில் இருந்தால் கூட உங்களுக்கு இது சம்வாட் யூஸ் ஆகும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏர்லி இன் த சென்ஸ், ஃபைனல் இயர் வரைக்கும் ஒரு இன்டர்ன்ஷிப்காக வெயிட் பண்ணாமல் ஒரு செகண்ட் இயர்லேயோ ஒரு தேர்ட் இயர்லேயோவே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஏர்லியாக நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்போஷர் கிடைக்கும் உங்கள் ஃபீல்டில். ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்காம இப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். எதர் இட் இஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே, யூ கேன் டூ இட் ஃபஸ்ட். பிகாஸ் நீங்கள் அங்கே கெயின் பண்ண போகிற எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஸ்கில் அண்ட் உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் உங்களை ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைக்கும் ஜாபில். ஸோ த செகண்ட் ஸ்டெப் இஸ் சூஸ் த ரைட் இன்டர்ன்ஷிப். சும்மா ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணாமல் யூஸ்ஃபுல்லான கெரியர் ரிலேட்டட் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான இன்டர்ன்ஷிப்ஸை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும் நிறையா. ஸோ அது கூட நீங்கள் அதை பண்ணலாம். நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா பைத்தன், ஜாவா அந்த மாதிரி கோடிங் இன்டர்ன்ஷிப்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட், பில்ட் அ பேசிக் ரெஸ்யூமே. உங்களோட கோர்ஸ் ஒர்க்ஸ், உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு ரெஸ்யூமே தேவை. பிகாஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் யூ டோன்ட் ஹேவ் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. ஸோ உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா உங்களோட ஸ்கில்லையும் உங்களோட ப்ராஜெக்டையும் மட்டுமே எடுத்து காட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ 1 பேஜ்க்குள்ளே நீங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு வரணும். நான் ஆல்ரெடி ரெஸ்யூம் பில்டிங் பற்றி ஒரு பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 4th ஒன், வேர் டு அப்ளை. ஸோ நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. லைக் இன்டர்ன்ஷாலாக இருக்குது, நௌக்கரி இருக்குது, இண்டீட் இருக்குது, லிங்க்டின் இருக்குது. பட் இது எல்லாமே க்ரௌடடான வெப்சைட்ஸ். வேர்ல்டு வைடு இதில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எதில் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறீங்கன்னா உங்களோட சீனியர்ஸ் அண்ட் உங்களோட ப்ரொஃபஸர்ஸோட ஹெல்ப்பை சீக் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் இல்லை அவங்க ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் ஒரு ஜாப் ரோல் சீக் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஹெச்ஆர் மெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெச்ஆர் மெயிலுக்கு நீங்களே டிரெக்டாக மெயில் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட், கஸ்டமைஸ் எவ்ரி அப்ளிகேஷன். சும்மா ஒரே ரெஸ்யூமை எல்லா ரோல்ஸ்க்கும் அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணாதீங்க. இட் ஒன்ட் ஒர்க் அட் ஆல். ஸோ அது சத்தியமாக ஒர்க் ஆகாது. நானே சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் சில பேருக்கு இருக்கும் லைக் ஒரு ரோலுக்குமே நம்ம ரெஸ்யூம் சேஞ்ச் பண்ணுமா, இட் வில் பி ஸோ டஃப், நான் ரொம்ப சோம்பேறி, ஒரு வாட்டி அதெல்லாம் பண்ண முடியாது, அர்ஜென்ட்டில் அப்ளை பண்ணும்போது இப்படிலாம் உங்களுக்கு தோணும். பட் இது எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிற அந்த ப்ரொஃபைல் சம்மரியை மட்டும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இட் வில் ஒர்க் அவுட். ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, பட் நீங்கள் ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி அவ்வளோவா எதுவுமே தெரியாது, பட் உங்களுக்கு அந்த ரோல் இப்போ தேவை, அந்த ஜாப் இப்போ தேவை, கம்பல்சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஜாபோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஜேடியும் உங்களோட ப்ரொஃபைல் சம்மரியும் எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணலான்னு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வில் ஹெல்ப் யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். எந்த ஒரு இடத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணாமல் போகவே போகாதீங்க. இட் வில் பி அ ஃபெயிலியர். ஸோ நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன ஒர்க்ஸ் பார்க்க போகிறீங்க, இதெல்லாம் நான் பண்ணுவேன், இதெல்லாம் எனக்கு வராது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் புதுசாக கற்றுக்க போகிறேன், இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட், ட்ரீட் இட் லைக் அ ரியல் ஜாப். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்ச உடனே லெத்தாஜிக்காக இருக்காமல் பங்க்சுவலாக ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ உங்களோட இனிஷியேட்டிவ்ஸை நீங்கள் எடுத்து கற்றுக்கோங்க. லைக் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க்கில் இருக்கக்கூடிய சீனியர் ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்து என்னெல்லாம் கற்றுக்க முடியும்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் எப்படி பெனிஃபிட் ஆக்கிக்க முடியும் அப்படின்றதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், லேர்ன் பண்ணுங்கள், டோன்ட் ஜஸ்ட் ஒர்க். ஸ்கில்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா அவங்க கொடுக்குற டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறேன், 9 to 5 ஜாப் மாதிரி ஒர்க் பண்ணுறேன், நானும் வீட்டுக்கு போகிறேன், சர்டிஃபிகேட் வாங்குறேன்னு இருக்காமல் நீங்கள் அங்கே என்ன கற்றுக்கலாம், என்னெல்லாம் புதுசாக லேர்ன் பண்ண முடியும், நமக்கு அதை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும்னு மட்டும் பாருங்கள். 9th ஒன், டாக்குமெண்ட் யுவர் ஒர்க். ஒரு கூகுள் டாக்ஸோ ஒரு ட்ரைவோ
ஏதாச்சும் ஒன்று மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஃப்ரம் டே 1 to till date, நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் நியூவாக கற்றுட்ருக்கீங்க, இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வைங்க. ஜாப் போகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். தி லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், சர்டிஃபிகேட் இஸ் அ மஸ்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட உழைப்பை போடுறீங்க, உங்களோட ஒர்க்கை போடுறீங்க, உங்களோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்தையுமே போடுறீங்க. ஸோ அதுக்கான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்கில்ஸ் கெயின் பண்ணுவீங்க, பட் ஒரு கண்ணுக்கு ப்ரூஃபாக இருக்கக்கூடியது ஒரு சர்டிஃபிகேட் தான். ஸோ எப்போவுமே இன்டர்ன்ஷிப் பண்ணால் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கூட வாங்க ட்ரை பண்ணுங்கள். நிறையா கம்பெனிஸில் LORs வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது வந்து உங்களோட ஜாபுக்காகட்டும் இல்லை உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காகட்டும் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் சீக்கர்ஸ் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ். இதுக்கப்புறம் பேக் டு பேக் கெரியர் ரிலேட்டட் அப்டேட்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it is bye.